எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 99% மக்கள் இதை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஹார்ட் நின்னு போச்சு அப்படின்னா உயிரே இருக்காது இல்ல. பல மடங்கு உயர்ந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஒரு வேர்ட் அப்படிங்கிறது தான் பேலன்ஸ். பேலன்ஸ் இல்லாத வெறும் growth ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மிடில் கிளாஸ் ட்ராப்னு சொல்லுவாங்க. ட்ராப்னா என்ன? ஒரு பொறிக்குள்ள மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டேன். மிடில் கிளாஸ் அவங்க தான் உண்மையான ரிச் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? அது எப்படி மிடில் கிளாஸ் வந்து ஒரு ரிச் கிளாஸ் ஆக முடியும்? நீங்க வந்து மிடில் கிளாஸ் லெவல்ல இருக்கீங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷமா அப்படியே போதுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து மிடில் கிளாஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில் கிளாஸோட ட்ராப்புக்கு பல ரீசன் சொல்லுவாங்க. அதுல ஒன்னு இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே நீங்க என்ஜாய் பண்றது தான் நீங்க மிடில் கிளாஸாவே இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு அதை ஒரு குற்றமா சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா மிடில் கிளாஸ் தான் உண்மையான ரிச் கிளாஸ். அது ஏன்றத டீடைலா பார்க்கலாம் வாங்க. பொதுவா ஏழை அப்படின்னு சொல்றோம்ல, ரொம்ப வறுமையில கஷ்டப்படக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 8 மணி நேரம் இல்லங்க, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 15 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் கூட கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்க்க கூடாது. உடம்புக்கு நல்லது இல்ல, குடும்பத்துக்கு நல்லது இல்ல. பட் ஆனா அவங்க வந்து அந்த ஏழையா இருக்க பொதுவா மனிதர்கள் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப கடினமா கஷ்டப்பட்டு உழைச்சு எப்படியாவது பணம் சேர்த்து கொஞ்சம் வாழ்க்கையை ஒரு நிழலுக்கு கொண்டு போகணும். அதாவது ஒரு நல்ல உச்சி வெயில்ல நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? வேக வேகமா ஓடுவீங்க. எதுக்காக ஓடுவீங்க? ஒரு மரத்தடி நிழலோ இல்லைன்னா ஒரு பஸ் ஸ்டாப் அங்க போய் ஒரு நிழலுக்கு ஒதுங்க ஆசைப்படுவீங்களா? அந்த அளவுக்கு மனதுல வந்து ஒரு ஆழமான ஒரு வெறியோட இருக்கிற இடத்துல இருந்து சீக்கிரமா முன்னேறி எப்படியாவது ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை அடையணும் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை. சோ ஏழையா இருக்கிறவங்க இல்ல தான் ஏழையா இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணா கூட ஒருத்தங்க அவங்களோட முழு ஆற்றலையும் செலுத்தி எப்படியாவது உழைச்சு கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பசங்களுமே ரொம்ப ஏர்லி ஏஜ்லயே எல்லாருமா சேர்ந்து கூட்டா பொதுவா உழைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு நிழலை தேடி ஒதுங்கிறதுக்கு. அந்த நிழல் அப்படிங்கிறது தான் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை. சரி, மிடில் கிளாஸா ஒருத்தர் மாறிட்டாரு. அவர் வந்து மிடில் கிளாஸாவே அங்கேயே தங்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒன்னு வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வந்தேன்ப்பா, வாழ்க்கையை அனுபவிக்கிறது தானே பிறந்திருக்கோம், நான் இப்போ இங்க கொஞ்சம் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன், இந்த நிழல்ல நான் கொஞ்சம் அமைதியா ரெஸ்ட் எடுத்து இல்ல ஓரளவுக்கு பேலன்ஸ்டா என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் நிறைய மிடில் கிளாஸ் மக்களுக்கு அப்படியே அங்கேயே தங்கி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனா மிடில் கிளாஸாவே இருக்கிறவங்க இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க அவங்க அங்கேயே இருக்கும்போது அவங்க தான் உண்மையான ரிச் கிளாஸ். அதாவது நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறத நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மிடில் கிளாஸ் ட்ராப்னு சொல்லுவாங்க. ட்ராப்னா என்ன? ஒரு பொறிக்குள்ள மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்ட, நீ ஏன் மிடில் கிளாஸாவே இருக்கிற அப்படிங்கறத பல காரணங்கள்ல ஒண்ணு, நீ இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல சிக்கிக்கிட்ட, அதனால தான் நீ மிடில் கிளாஸாவே இருக்க, நீ உயர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை ஃபீல் பண்ணி அனுபவிச்சு வாழக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் மனிதனா நீங்க இருந்தீங்கன்னா உண்மையான ரிச் கிளாஸ்னு அர்த்தம். அப்புறம் இந்த ரிச் அப்படின்ற வார்த்தையை சொல்றோம்ல, ரிச் கிளாஸ், அதுல அந்த ரிச் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வேர்டு இருக்குல்ல, அது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ரிச் அப்படிங்கிற வார்த்தை வந்து பணம் அப்படிங்கறதோட மட்டும் தான் பொருந்தும். ரிச்னாலே பணம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மைண்ட்ல ஃபுல்லா பணம் பணம் பணம்னே இருக்கிறனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா ரிச் அப்படினாலே பணம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அந்த ரிச் என்ற வார்த்தையை வெறும் பணத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்த மாட்டாங்க, இன்னும் நிறைய விஷயத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க. அது என்னன்னா ஃபுட், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அப்புறம் ட்ரிங்க் இருக்குல்ல, அதுக்கு கூட ரிச் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம கலர், அதுக்கப்புறம் நம்ம காதுல கேட்கக்கூடிய சவுண்ட், இதுக்கு கூட ரிச் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ரிச் சவுண்ட், ரிச் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிச் என்ற வார்த்தையை நிறைய இடத்துல விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பாங்க. என்ன தெரியுமா? ரிச் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்ல, நம்மளோட எக்ஸ்பிரஷன், நம்மளோட கல்ச்சர், இதெல்லாம் ரிச் கல்ச்சர் கேள்விப்படுது இல்லையா? ரிச் எக்ஸ்பிரஷன், நம்மளோட இந்த சந்தோஷமா எக்ஸ்பிரஸ் பண்றோமே அதை கூட சொல்லுவாங்க ரிச் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி. சோ நான் என்ன சொல்றேன், நாங்க ரிச்சா வாழ்றீங்க அப்படின்னா என்ன தெரியுமா மீனிங்? வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வாழ்றது ரிச் கிடையாதுங்க. உண்மையான ரிச் அப்படிங்கிற வார்த்தையை நான் எதோட பொறுத்துவேனா பேலன்ஸ். நமக்கு ஒரு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, பேலன்ஸ் எதுல இருக்கணும்? நம்மளோட உடல் ஆரோக்கியம், நம்மளோட மன ஆரோக்கியம், நம்மளோட ஃபேமிலி இருக்குல்ல, அந்த குடும்பம், அதுக்காக தான் நிறைய பேர் ஓடுறோம். அந்த குடும்பம் முதல் சந்தோஷமா இருக்கா? உங்களோட குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்களா நீங்க வளர்க்குறீங்களா? அவங்க நல்ல அறிவுபூர்வமான குழந்தைங்களா வளர்றாங்களா? இல்ல நீங்களே உங்க குழந்தைகளை நினைச்சு பயப்படுறீங்களா? ஐயோ என்ன செஞ்சிருவானோ எது செஞ்சிருவானோன்ற ஒரு பயத்தோட நீங்க வாழ்றீங்களா? சோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. நம்ம வாழ்ற சமுதாயம் நல்ல சமுதாயமா இருக்குதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட பேலன்ஸ் எல்லாமே நல்லா சரியா அமைஞ்சிச்சுன்னா அப்பதான் நீங்க ஒரு ரிச் கிளாஸ் வாழ்க்கை வாழ்றீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்புறம் வாழ்க்கையா வாழ்றதுக்கு இப்ப நான் சொல்லித்தரது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நோட் பண்ணுங்கப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 99% மக்கள் இதை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா growth அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, வளர்ச்சி, இந்த வளர்ச்சிக்கு பொதுவா எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுலயும் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நிறைய நேரங்கள்ல வெறும் பணம் சம்பாதிக்கிறதுலயே இருக்குது. ஆனா இந்த growth அப்படிங்கிற வார்த்தையை விட பல மடங்கு
மடங்கு உயர்ந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஒரு வேர்ட் அப்படிங்கிறது தான் பேலன்ஸ். பேலன்ஸ் இல்லாத வெறும் growth ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அது மட்டும் இல்லாம அந்த பேலன்ஸ் தவறுன ஒரு growth இருக்குல்ல, அதுல உண்மையான முழுமையான சந்தோஷம் கிடைக்காது. இப்ப நமக்கு ஒரு உடல் இருக்கு. இந்த உடல்ல இப்ப நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, லிவர் இருக்கு, கிட்னி இருக்கு, அப்புறம் பிரெயின் இருக்கு. இதுல நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம்னா இந்த பிரெயினை மட்டும் தான் யூஸ் பண்றோம். அதுதானே அதிகபட்சமா யூஸ் பண்றோம். அதை கரெக்டா யூஸ் பண்றீங்க, எல்லாரோட ரொம்ப தெளிவா யூஸ் பண்றீங்க, நிறைய பணமும் சம்பாதிக்கிறீங்க. ஆனா உங்க உடம்புன்றதுக்கு நேரத்துக்கு தூங்கணும், சரியான உணவுகள் நியூட்ரிஷியஸ் டயட் சாப்பிடணும், டெய்லி ஒரு 8 மணி நேரமாவது நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் நல்ல தண்ணீரும் ஹைட்ரேஷன் கரெக்டா இருக்கணும், ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், சமுதாயம் நம்ம வாழ்ற சமுதாயம் நல்ல சமுதாயமா இருக்கணும். அப்பதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு ரெகுலரா கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேலன்ஸா பார்த்துக்கணும். அப்படி இல்லாம வெறும் இந்த மூளைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து மூளையை வச்சு மட்டும் பணம் சம்பாதிச்சுட்டே இருந்துட்டு இன்னொரு பக்கம் லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் கிட்னி போச்சு, ஹார்ட் நின்னு போச்சு அப்படின்னா உயிரே இருக்காது இல்ல. ஆனா நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா வெறும் இந்த மூளையை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் செய்றாங்க. ஆனா சில அவங்களுக்கு என்ன தவறிடுறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறத மட்டும் தான் யோசிக்கிறாங்க. சோ இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ஹார்ட் நின்னு போயிட்டு வெறும் மூளை மட்டும் இருந்து என்ன செய்ய முடியும்? இந்த பேலன்ஸ் இல்லனா உயிரே இருக்காது கிட்டத்தட்ட. அப்புறம் வெறும் growthனு பேசி என்ன பயன்? இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க, 1000 கோடி இல்ல லட்சம் கோடி வச்சிருக்காரு ஒருத்தர். அவரோட பையன் இன்னும் கல்யாணம் கூட ஆகல, சின்ன வயசு பையன். கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரு 200 கிலோ 230 கிலோ உடல் எடையோட இருக்காரு. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா வந்து வெறும் பணம் பணம் பணம்னு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அவ்வளோ லட்சம் கோடி இருந்துமே பெத்த பிள்ளைய சரியா வளர்க்கறதுக்கு அவங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்காம விட்டுட்டாங்க. இப்ப கல்யாணம் கூட ஆகாத அளவுக்கு அந்த சின்ன பையன் எந்திரிச்சு கூட நடக்க முடியல. இப்ப அவ்வளோ லட்சம் கோடி வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? அந்த பணக்கார வீட்டு டிரைவருக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் கூட இந்த பையனுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது. சோ வெறும் பணம் பணம் தேடாதீங்க, பணத்தை தேடுங்க. ஆனா உங்களோட பேலன்ஸை இழந்துட்டு அந்த பணத்தை தேடாதீங்க. வெறும் பணம் பணம் பணம்னு தன்னோட மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்த நிறைய பணக்காரங்க அவங்களோட கடைசி காலத்துல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல லேட்டஸ்டா இப்ப இந்த சங்கீதா ஹோட்டல்ஸ், ரொம்ப ஃபேமஸான சங்கீதா ஹோட்டல்ஸ் இருக்குல்ல, அதோட அந்த ஃபவுண்டர் அவரு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதை பார்த்தேன். நான் வந்து இந்த தொழிலுக்கே வந்திருக்க கூடாது, நான் வந்து என்னோட வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன் அப்படின்னு. எவ்வளவு பணம் வச்சிருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் இழந்த விஷயங்கள் நிறைய அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ்லயும் டிப்ரெஷன்லயும் பேசுறாரு. அந்த வீடியோ ஒரு தடவை போட்டு கேட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரிக்ரெட்ஸ் உங்களுக்கும் பிற்காலத்துல வந்துராம ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. கடைசியா நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நல்ல அழகான ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கைய, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பணம் இருக்கணும், பெரிய கார் இருக்கணும், ஒரு பெரிய பங்களோல நம்ம வாழ்ந்தாதான் நமக்கு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட், அப்பதான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க ஒரு நம்பிக்கையான ஒரு ஹானஸ்டான ஒரு மேனர் இருந்தீங்கனாலே எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு ஹானஸ்ட் ஒரு ஜென்டில்மேன் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு ஏங்குவான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.